இந்த வீடியோவில் நம்ம மதராசி படம் வந்து எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மதராசி படம் வந்து அதோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மென்டலி ஒரு டிப்ரெஷனான ஒரு பையனாக வந்து இருக்காங்க ஹீரோவாக. யாரை பார்த்தாலுமே ஹாஸ்பிட்டலில் போய் எந்த பேஷண்ட் பார்த்தாலும் சரி, ரோட்டில் எந்த பேஷண்ட் பார்த்தாலும் சரி, மூஞ்சியில் அடிபட்டு காயப்பட்டு படுத்து கிடந்தாங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே போய் வந்து ஹெல்ப் பண்ணுவார். டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். இவர் குடும்பம்னு வந்து யாருமே கிடையாது. இவங்க குடும்பம் வந்து 14 பேரும் வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு வேனில் வச்சு வெடி விபத்தில் கலவரத்தப்போ. அதனால் இவர் வந்து மென்டலி அன்ஸ்டேபிள் ஹீரோவாக வந்து இருப்பார் இந்த படத்தில். அப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா வந்து டாக்டரு, பல் டாக்டரு. அப்புறம் பல்லை வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சர்ஜரி எல்லாம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு டாக்டரு. இவர் 16 வருஷமாக அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் பேலன்ஸ்லேயே வந்து இருப்பார். அன்ஸ்டேபிளாக வந்து இருப்பார். இவர் வந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டவர் தான் வந்து 16 வருஷமாக வந்து இருப்பார் சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறமா அதுலேருந்து எப்படி மீண்டு வருவார்னா நம்ம ஹீரோயினோட துணையால தான். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம துப்பாக்கியில் நடித்தவன்ல வந்து எதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, அவன் ட்ரக்ஸு தவிர துப்பாக்கி படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸ்லீப்பர் செல்ஸாக இருந்து எல்லா இடத்துலேருந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா துப்பாக்கி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. கன்ஸு வெப்பன்ஸ் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து சப்ளை பண்ணுவாங்க. அது யார் யார் தேவைக்கு வந்து ஆர்டர் பண்ணுறாங்களோ ஆன்லைனில் அவங்களுக்கு வந்து பார்சல் அனுப்பிச்சிடுவாங்க. அதை வந்து கதையை வச்சு எடுத்திருக்காங்க. அந்த கன் சப்ளை பண்ணுறக்க வந்து தடுத்து நம்ம ஹீரோ வந்து எப்படி அதை தடுத்து இவனை வந்து திரும்பி தோற்கடிச்சு உள்ளே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து கதையை காமிச்சிருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து தீவிரமாக ஆளுங்களை போட்டு வந்து சோதனை பண்ணிகிட்ருப்பாங்க. எப்படியாவது பிடிக்கிறக்கு யாருனாலையும் பிடிக்க முடியாது. இவன் வந்து சாகலாம், சூசைட் பண்ணலாம், அவன் ஃபேமிலி செத்துனதில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இருப்பான். அதனால் வந்து ரோட்டில் அம்மா பார்த்தாலும் சரி, இல்லை வேறு அப்பா மாதிரி யாராவது பார்த்தாலும் சரி, அவங்களோட அப்பாவே வந்து அவனுக்கு ஞாபகம் வந்துடும், அவங்க அம்மாவும் ஞாபகம் வந்துடுவாங்க. அப்புறம் அவன் ஹீரோயின் தான் வந்து உலகமே வந்து மாறிட்டுருப்பான். இது சசிகுமார் நடித்த ஒரு படத்தில் கூட இருக்கும். அந்த படத்தோட காப்பியாட்டமே வந்து எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் அப்படி தான் அவனுக்கு யாருமே இருக்காது. ஹீரோயின் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவன் மென்டலாக இருந்தவன் வந்து நல்லாயிருவான். அந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே சூசைட் பண்ண போகிறவனை வந்து அந்த போலீஸ்காரன் அப்புறம் எல்லா மக்கள் எல்லாம் காப்பாற்றி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. ஹாஸ்பிட்டலில் போனவன் வந்து அங்கே இருக்க போலீஸ் அதிகாரியை பார்த்து தான் வந்து இவங்க டீமில் ஜாயின் பண்ணி எப்படியாவது இந்த கூட்டத்தை அழிக்கணும்னு வந்து ஹெல்ப் பண்ணுவான். நான் சாக போகிறேன் சார், நான் செத்துருவேன், அதனால் வந்து நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணிவிட்டு சாகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால தான் வந்து இந்த டீமுக்குள்ளேயே வருவான். இது டேரக்டர் எப்படி எடுத்திருக்காங்கன்னா வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இப்படி மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்தால் ஏன் அப்படி சொல்ல போகிறான், அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏதோ தேவையில்லாத 3வது கேரக்டர் வந்து உள்ளே தெரிஞ்ச மாதிரியே இருக்குது. அப்புறம் போக்கிரி படத்தில் ஒரு செத்த சீனெல்லாம் வந்து காட்டுவாங்க. அவங்க அப்பா சாகும்போது அந்த ஆற்றுல வச்சு எரிச்ச சீன்லாம் வந்து இதில் காட்டுவாங்க. இதுலேருந்து அப்படியே வந்து டேர்ன் ஓவர் ஆகிற மாதிரி. இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு வந்து எந்த சீனுக்கு எத்து மாசு எதுவுமே கிடையாது. வழக்கம் போல் வந்து ஒரு காமெடி ஆக்டராட்டம் வந்து நடிச்சிருக்காரு. அந்த காமெடி பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக வச்சுக்கிட்டு இவர் அஜித் ஃபேனுங்கிறது வந்து இதுலேயுமே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீன்லேயும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தளபதி விஜய் ஆட்டம் வந்து பண்ணியிருக்க மாட்டார். சும்மா அஜித் ஆட்டம் சும்மா நார்மலாக இருக்க மாதிரியும், ஒவ்வொரு சீன் மாசு காட்டாத மாதிரியும், அப்புறம் வந்து எல்லாத்தோடையும் ஈக்குவலாக இருக்க மாதிரியும் வந்து காமிச்சிருப்பார். அந்த ஒவ்வொரு காமெடி சீனை வந்து இடையில ஹாஸ்பிட்டல் சீன் அப்போல்லாம் வந்து கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறம் லவ்வருக்கு ஏதாவது ஒன்றா வந்து பயங்கரமாக அதிரடியில் இறங்கி எல்லாத்தையும் கொல்கிற மாதிரியும் வந்து காமிச்சிருப்பாங்க இந்த கேரக்டரை. இந்த படத்தை எத்தனை டைம் நீங்கள் பார்க்கலான்னா, நம்ம சிவகார்த்திகேயன் காமெடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதையோட மெயின் கண்டென்ட் வந்து எதுவுமே இருக்காது. வெப்பன் சப்ளை பண்ணுற மாதிரி தான். அனிமல்ஸ் படத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து ரன்வீர் கபூர் வந்து வெப்பன் எடுத்துகிட்டு வந்து ஸ்கூலுக்குள்ளே வருவார் பார்த்திங்களா, அந்த காலேஜுக்குள்ளே வந்துட்டு அந்த பையனை வந்து மிரட்டுவார்ல, அந்த மாதிரி வந்து இதில் வந்து சீன் வரும். அது மற்றபடி எந்த கூஸ்பம்ஸான வந்து சீன் எதுவும் கிடையாது. அப்புறம் ஆஃபீஸில் நடக்கும்போது ஒரு சீன் வரும். எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க சொந்தக்காரங்களுக்கு. அப்போ வந்து சிவகார்த்திகேயன் ஃபீல் ஆகி தனக்கு வந்து அம்மாவே இருக்க மாட்டாங்க, ஆனால் ஃபோன் அடிச்சு சும்மா அம்மாக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அந்த சீன்லாம் வந்து ஹை பீக்கில் இருக்கும். இந்த படம் மெயினாக யார் பார்க்கலான்னா வந்து அனாதையாக இருக்கவங்க, அம்மா அப்பா இல்லாதவங்களாம் வந்து பார்க்கலாம். அதெல்லாம் வந்து விரும்பி பிடிக்கும் இந்த படம். அவங்களுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி தான் நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து எடுத்திருக்காங்க. ரியலி அலோனாக இருக்கவங்க லைஃப்பில் வந்து அவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். அந்த படத்தை வந்து அவங்க லைஃப் மட்டுமே வந்து நான் வச்சுருப்பாங்க தான் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஃப்ரேமில் தான் வந்து சிவகார்த்திகேயன் வந்து காமிச்சிருக்காங்க. தனக்கு யாருமே இல்லாத அனாதையாக இருந்தால் எப்படி இருப்பேன், அப்போ ஒரு பொண்ணு வரும்போது எவ்வளோ கேர் பண்ணுவோம் நம்ம,
நம்ம ஃபேமிலியை மொத்தமாக வச்சு அந்த பொண்ணுக்குள்ளே இருக்க மாதிரி பார்ப்போம் அப்படிங்கிறத ஒரு கேரக்டரை வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து தனிமையாக இருக்கவங்க எல்லோரும் வந்து பார்க்க வேண்டியது வாழ்க்கையில். மற்றவங்க கூட இது ஒரு டைம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் யாருமே இல்லாத அனாதைங்க வந்து பல டைம் கூட வந்து பார்ப்பாங்க இந்த படத்தை. ஏன்னா இதில் சிவகார்த்திகேயன் ஃப்ரேமை காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த அனாதையாக இருக்கவங்க எல்லாத்தோட ஃப்ரேமையும் தான் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து சிவகார்த்திகேயன் ரோலில் வந்து திணிச்சிருக்காரு நம்ம ஏஆர் முருகதாஸ். இந்த நல்ல ட்ரைக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம்.